அனைவருக்கும் வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் மாநாடு விருதுநகர்ல தகப்பன், மகன், தங்கை என்று ஒரு குடும்பமே இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, இன்றைக்கு சாமானியர்களுடைய அடையாளமாகவும், தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாகவும் நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி தமிழக மக்களையும் தமிழகத்தையும் ஒரு கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மீட்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மாமனிதரை, புரட்சி தமிழரை, ஐயா எடப்பாடியார் அவர்களை வாய்க்கு வந்தபடி வசைபாடி, அப்பனுக்கு மகன் போட்டியா, மகனுக்கு அப்பன் போட்டியா என்று அடிமை அடிமை என்று இவர்கள் இந்த மேடையிலே பேசியிருப்பது இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டுவதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டை அவர்களுடைய குடும்ப சொத்தாக்க வேண்டும் என்றுதான் அவருடைய பேச்சு அமைந்திருப்பதாக ஒரு சாமானிய தொண்டரான என்னுடைய உணர்வை இந்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். மக்களே, இந்த சாமானியர் தான் மத்திய அரசுல 11 மருத்துவக் கல்லூரியை தமிழ்நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்தார். மக்களே, இந்த சாமானியர் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை இந்த தென் தமிழகத்தில நம்முடைய மதுரையில திருமங்கலம் தொகுதியில பெற்றுக் கொடுத்தார்கள். மக்களே, இந்த சாமானிய எடப்பாடியார் தான் குடிமராமத்து திட்டம் என்பதை இந்த தமிழ்நாட்டில உருவாக்கி கொடுத்தார். தமிழ்நாட்டு மக்களே, இந்த சாமானியர் எடப்பாடியார் தான் நம்முடைய காவேரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மீத்தேன் ஈத்தேனுக்கு கையொப்பமிட்ட ஸ்டாலின் முகத்திரை கிழிக்கின்ற வகையில அந்த விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, காவேரி காப்பாளராக இன்றைக்கும் போற்றப்படுகிறார். மக்களை இன்னைக்கு திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரை 4 வழி சாலை புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். இங்கே மதுரையில இன்றைக்கு 1000 கோடியில பறக்கும் பாலம் இன்றைக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். இதையெல்லாம் ஒரு சாமானியர் எடப்பாடியார் அடிமை என்று பேசுகிறாரே, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் பதவிக்கு இது உகந்ததா? வரும் சட்டமன்ற தேர்தலிலே தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை திரு ஸ்டாலின் நன்கு உணர்ந்துள்ளார் என்பதுதான் அவருடைய பேச்சு காட்டுகிறது. அதன் விளைவுதான் அரசியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக, நாகரிகமாக களத்திலே எதிர்த்து நிற்கும் அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட முறையிலே தாக்குவதும், தரக்குறைவாக பேசுவதும், ஒருவரை அசிங்கப்படுத்தி விட்டால் அவர் மானத்திற்கு பயந்து களத்திலே இருந்து ஓடி விடுவார்கள் என்று அவர் தந்தையார் காலத்திலே இருந்து இந்த இவர் காலம் வரை, இவர் பிள்ளை காலம் வரை இதை ஒரு திமுகவின் மரபாகவே கடைபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு வகிக்கின்ற பதவிக்கு, தான் வகிக்கின்ற பதவிக்கு இலக்கணமாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் இப்படி ஒரு அவலத்தை அந்த பதவிக்கு அவர்கள் ஏற்படுத்த வேண்டுமா? தான் வகிக்கின்ற பதவிக்கு கௌரவத்தையும் மரியாதையும் தகுதியும் எண்ணி பார்க்காமல் உளறி திரிவதை ஸ்டாலின் அவர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று 2 கோடி தொண்டர்களின் சார்பில் எச்சரிக்கையாக அல்ல, வேதனையோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு மேடையை எப்படி ஒரு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இளைஞர் அணி, இந்த நாட்டினுடைய நம்பிக்கையாக இருக்கிற, இந்த நாட்டினுடைய எதிர்காலமாக இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்டுவது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறதே என்ற வேதனையிலே தான் என்னுடைய உணர்வுகளை நான் தமிழ்நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக மக்களை தேர்தல் களத்தில நெஞ்சுரத்தோடு தலை நிமிர்ந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதிலே உங்களுக்கு கவலை வேண்டாம். அதிலே நீங்கள் முதல் பரப்புரையை முதலாந்தகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை உங்கள் நடுக்கத்தின் பேச்சு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியின் சாதனைகளை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கும் வல்லமை ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும், தோழமை கட்சி தொண்டர்களுக்கும் உண்டு என்பதை ஸ்டாலின் அறிந்த காரணத்தால் தான் தனிநபர் விமர்சனத்தை அப்பா, பிள்ளை, தங்கை என்று அவருடைய பரிவார பட்டாளங்கள் எல்லாம்
இப்போது படை நடத்துவதை விட்டுவிட்டு இப்போது அவர்கள் விமர்சிக்கிற, குறை சொல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிற போது நாம் அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கள்ளமில்லா உள்ளமும் கொண்டவர்தான் எங்கள் எடப்பாடியார் என்று இந்த உதயகுமார் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லுகிறது. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கண்ணாடியை போட்டுக்கொண்டு இன்றைக்கு எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் நீங்கள் பேசுவதை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த இளைஞர்கள் தான் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே 11 மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸ் மருத்துவமனை திருமங்கலத்திலே கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் நீங்கள் உங்கள் வசதிக்காக மறந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒருபொழுதும் மறக்கவில்லை என்பதை உங்களுக்கு இந்த 2026 தேர்தல் தீர்ப்பு உங்களுக்கு பாடம் புகட்டும். கடந்த 5 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில இன்றைக்கு ஒரு சில மக்களின் நாக்கிலே தேன் தடவுவதைப் போல இன்றைக்கு நீங்கள் சில மாயாஜால வேலைகளை காட்டிவிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 10 லட்சம் கோடி அதிக கடன் சுமை உள்ள மாநிலமாக மாற்றியதே உங்கள் சாதனை. தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக சவால் விடுத்து கேட்கிறேன். ஒரு சாமானிய தொண்டனாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வழி நின்று கேட்கிறேன். தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து ஓட்டு கேட்க உங்களால் முடியுமா? புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அந்த திருநாமத்தை சூட்டியது எங்கள் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக சாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் எடப்பாடியார் என்று அந்த ஊர் பெயரை அவருடைய திருப்பெயருக்கு முன்பாக சூட்டினார்கள். அந்த தெய்வம் சூட்டிய காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் எடப்பாடியார் என்கிற அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு, இரும்பு மனிதர், தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் என்று எல்லோராலும் அன்பால் உச்சரிக்கப்படுகிறார். காவேரி காப்பாளர் என்று உச்சரிக்கப்படுகிறார். விவசாய முதலமைச்சர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்களே, உங்களை அப்படி கூப்பிடுவதற்கும் அழைப்பதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மனம் வளரவில்லையே என்ற கவலை உங்களிடத்திலே இருக்கும். அது நியாயம்தான். ஆனால் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்தால் தானே இந்த மக்கள் உங்களை பாராட்டுவார்கள், உங்களை வாழ்த்துவார்கள், உங்களை வரவேற்பார்கள், உங்களுக்கு மகுடம் சூட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாஜகவுக்காக, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை அடிமை என்று சொல்லுகிறீர்களே, இன்றைக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இருந்ததை நீங்கள் அந்த வரலாற்றை மறைத்து விட்டு பேசலாமா? பாரதிய ஜனதா கட்சியில மத்திய அமைச்சரை பெறுவதற்காக மாண்புமிகு மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் இடுகாட்டிலே வாஜ்பாய் அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் நேரிலே வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு டெல்லி திரும்புவதற்கு முன்பாகவே அவர் இறுதிச் சடங்கு வரை பொறுத்திருந்த நீங்கள் அதற்கு பிறகு பதவி முடிந்ததற்கு பிறகு மருமகனுக்கு பதவி முடிந்ததற்கு பிறகு கூட்டணி முடிந்து விட்டது என்று அறிவித்தீர்களே, அந்த பொது நலத்தை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவில்லை. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே உங்கள் தங்கையும் உங்களுடைய அமைச்சர் ராஜா அவர்களையும் சிறையிலே தள்ளினார்களே, சிறையிலே தள்ளினாலும் நாங்கள் காங்கிரஸோடு தான் கூட்டணி வைப்போம் என்று தன்மானத்தை எங்கே கொண்டு போய் அடகு வைத்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் தங்கை சிறையில இருக்கிற போதும், உங்கள் தாயார் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வருகிற போதும், உங்கள் அறிவாலயம் அன்றைக்கு கட்டுப்பாட்டிலே, கண்காணிப்பிலே, விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்கிற போதும், உங்க தாயாரை விசாரிக்கிற போதும் நீங்கள் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தீர்களே, அப்போது உங்கள் சுயமரியாதை, உங்கள் தன்மானத்தையும் எந்த கடையில அடமானம் வைத்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே? அதை தமிழ்நாட்டு மக்களிடத்தில் விலக்கி சொல்ல முடியுமா? ஆனால் எங்கள் தலைவரை, எங்கள் இதய தெய்வத்தை, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை ஒரு மாநில தலைவர் அவர் முறை தவறி பேசினார் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தன்மானத்தோடு கூட்டணி வேண்டாம் என்று வெளியே வந்தவர். கூட்டணியில் இருக்கிற போது 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியவர்கள். அதையெல்லாம் இன்றைக்கு தேசிய தலைமை உணர்ந்த காரணத்தால் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வைத்த கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்காக வைக்கிறார். அவர் உண்மையிலேயே மக்களை நேசிக்கிறார், மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிறார் என்கிற காரணத்தால் தான் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய உலக நாடுகளிலே இந்தியாவை வல்லரசாக உயர்த்தி கொண்டிருக்கிறாரே, அவருடைய காலத்திலே இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறத
அவரை அழைத்து வந்து இங்கே பரப்புரை நடத்தி காட்டுகிறாரே என்ற பொறாமை தீயிலே நீங்கள் பேசுவதை எந்த தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து வந்து பேசுகிறாரே என்கிற பொறாமை வேதனையிலே, உங்கள் அச்சத்திலே, உங்கள் நடுக்கத்திலே உங்கள் வார்த்தை தடுமாறுவது உளறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே தனிநபர் விமர்சனம் என்பது ஒரு அரசியலிலே நீங்கள் முன்வைப்பதை நாங்களும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஆளுகிற கட்சியிலே முதலமைச்சராக இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்பதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா, யோக்கியதை இருக்கிறதா என்பதை உதயகுமார் கேட்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிற கேள்வியை உங்கள் முன்னால் வைத்து, இது திமுக இளைஞர்களுடைய தென்மண்டல இளைஞரணி மாநாடு அல்ல, இது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய செல்வாக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் விஸ்வரூபமாக உயர்ந்திருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை மாநாடு, இது போட்டி மாநாடு, இது வெட்டி மாநாடு, இது வேலையற்ற மாநாடு என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். இனியும் நீங்கள் இது போன்ற தனிநபர் விமர்சனங்களை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய முடியுமா என்று வீட்டிலே சிந்தித்து மேடையிலே வந்து பேசுங்கள் ஸ்டாலின் அவர்களே. நன்றி, வணக்கம்.